நிக்காக அப்படின்னு சொன்னாவே நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அப்படிங்கிற வெயிட்டை காட்டுற இடமாக நிக்காக ஆயிடுச்சு. நிக்காவுடைய ஆரம்பம் எங்க அப்படின்னு சொன்னா பொண்ணு பார்க்கறாங்க வராங்க, அந்த நிச்சயதார்த்தத்தில் இருக்குது பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல சொல்றாங்க, நிக்காஹை யாலன் செய்யுங்க, பகிரங்கமாக செய்யுங்க, நிச்சயதார்த்தத்தை மறைமுகமாக செய்யுங்க. ஆனா நிச்சயதார்த்தம் ஒரு பெரிய நிக்காவாகி போகுது. சமீப காலத்தில் நிச்சயதார்த்தம் சொன்னா மண்டபம் தான், அதுல 500 பேருக்கு 1000 பேருக்கு சாப்பாட்டை போடு, அதுவே அதுலயே ஒரு நிக்கா முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த நிச்சயதார்த்தம் ஹித்துபத்துன்னு சொல்லுவாங்க. அதுவே ஒரு பெரிய செலவுக்கு ஒரு காரணமாயிடுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நிச்சயதார்த்தம் எவ்வளவு சீக்கிரமா எவ்வளவு சுலபமா முடிக்க முடியுமோ முடிங்க. ஏன் மாப்பிள்ளை வீட்டில் ஒரு 4 பேர், பெண்ணு வீட்டில் 4 பேர், இந்த மாப்பிள்ளையை பார்க்க வேண்டியவங்க போய் பெண்ணை பார்க்க வேண்டிய சேர்ந்து முடிச்சு ஒரு நேரத்தை ஒரு நாளை முடிவு பண்ணி நிக்கா அறிவிப்பு செஞ்சுட்டா என்ன போகுது? குடும்பத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு 4 பேர் பெரியவங்க அல்லது முக்கியமானவர்கள் சேர்ந்து இந்த பெண்ணுக்கும் இந்த மாப்பிள்ளைக்கும் நிக்கா அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்தி ஒரு நாளை முடிவு செய்யறதுக்கு பார்த்தா நிச்சயதார்த்தம் சொல்றோம். இதுக்காக ஏன் பெருசா செலவு செய்யணும்? அப்போ நிக்காவுடைய சுமையை இங்க வந்து விழுந்துடுது, நிக்காவுடைய முதல் சுமையை இங்க வந்து விழுது. அப்போ நம்ம நிச்சயதார்த்தத்திலேயே நம்ம குறைக்கணும்.